Hello friends, welcome to all my viewers and a very big thanks to all my subscribers. இன்னைக்கு ஹவாய் டே 3 வீடியோ. வாங்க ஹொனலுக்கு போகலாம். இது அமெரிக்க வரலாற்றில் ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இடம். இது எங்கன்னா பேர்ல் ஹார்பர். இது அந்த அட்டாக்ல சேதமடைஞ்ச ஒரு முக்கியமான பேட்டில் ஷிப் USS அரிசோனா. அடுத்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைனோசர் எல்லாம் வாழ்ந்த காட்டுக்குள்ள, டைனோசர் மட்டும் இல்லை, கிங்காங் அப்படி பல மிருகங்கள் இங்கே வாழ்ந்த ஒரு காட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே தான் அந்த மிருகங்கள்லாம் நம்ம கண் முன்னாடி நடந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த காட்டுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். என்னடா இவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது, இங்கேயா இந்த மிருகங்கள்லாம் வாழ்ந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்கள் யோசனைக்கு வீடியோக்குள்ளே பதில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செழிப்பாக அப்படி இருக்குது. ஆனால் இங்கே மக்கள் நிறைய பேர் தொலைஞ்சு போயிருக்கிறாங்க. அப்புறம் நிறைய மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே எலும்பு கூட இருக்குது இங்கே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நேற்றுக்கு வீடியோவில் நம்ம ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுறதோடு முடிச்சிருப்போம். நாங்கள் இப்போ எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோன்னா, ஏர்போர்ட் ஹோட்டல் பை விந்தம் அப்படிங்கிற ஹோட்டலில் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்டே பண்ணியிருக்கோம். இப்போ போய் ரெண்டல் கார் எடுக்க போகணும் இனிமேல் தான். ஏன்னா நேற்று நாங்கள் ரெண்டல் கார் எடுக்கலை. ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர மழையாக இருக்குது. அதனால் ரெண்டல் கார் எடுக்கிறதுக்கு ஷட்டிலில் தான் போகணும். நாங்கள் ஃபஸ்ட்டு வாக்லேயே போயிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா இங்கேருந்து ஏர்போர்ட் வந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அதனால தான் சரி நடந்தே போயிடலாம்னு நினச்சோம். ஆனால் ஷட்டில் 1 hour ஒன்ஸ் தான். அதனால் இப்போ நாங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கள் ஷட்டிலுக்கு. மழையும் வெளியில் ரொம்ப பெஞ்சிட்ருக்குது. நாளைக்கு கொஞ்சம் மழை கம்மி, ஆனால் இன்றைக்கி ரொம்ப மழை ஜாஸ்தியாக இருக்குது. எங்களுக்கு எப்போ ட்ரிப்பு வந்தாலும் இந்த சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். காலையிலே லைட்டாக ஏதாவது சாப்பிட்டு கிளம்பிடுவோம். இன்றைக்கும் நூடுல்ஸு ஃப்ரூட்ஸுன்னு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இதான் நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல். இங்கே தான் நேற்று நைட்டு நாங்கள் சாப்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்டோர் மாதிரி வச்சுருக்காங்க. பார்த்திங்களா, இந்த ஜன்னல் வழியாக பார்த்தா மழை எப்படி பெய்யுதுன்னு பாருங்கள். இந்த ஊரில் இவ்வளோ மழை பெய்யும்னு எதிர்பார்க்கல. நம்ம சென்னை மாதிரி இருக்குது கிளைமேட், ஆனால் நல்லா தான் இருக்குது. ஆனால் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. மழை இருந்தாலும் ரொம்ப குளிர் தெரியவே இல்லை. அதனால் அது நல்லா தான் இருக்குது. ஆனால் மழையில் நான் ஃபுல்லாக நனைய முடியாதுன்றதுனால நாங்கள் போகல. ஒரு வழியாக எங்கள் ஹோட்டல் ஷட்டில் பிடிச்சி நாங்கள் இங்கே வந்துவிட்டோம். இதான் ரெண்டல் கார் சென்டரு. இது வந்து ஏர்போர்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. நாங்கள் இப்போ வந்து டாலர் ரெண்டலில் தான் எடுத்திருக்கோம். அதனால் டாலர் ரெண்டலில் தான் தேடிட்டு இருக்கிறோம். இங்கேருந்து அங்கே போகணும் சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் அந்த பக்கமாக போய் ரெண்டல் கார் எடுத்துகிட்டு இப்போ வந்து அடுத்த நாளோட ஆக்டிவிட்டீஸ்க்கு கிளம்ப வேண்டியதான். நாங்கள் இன்றைக்கும் இந்த ரெண்டல் காரை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு வேறு ரெண்டல் கார் எடுக்கணும். ஏன்னா இப்போ ஹோட்டலில் பார்க்கிங்க்கு $40ங்கிறதுனால அதை மிச்சம் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி ஐடியா பண்ணியிருந்தோம். இப்போ அங்கே ஒரு ஆர்ச் மாதிரி தெரியுது பார்த்திங்களா, அது வழியாக கார் வரும்போதே அதில் என்னென்ன ஃபால்ட்டெல்லாம் இருக்குது அதோட நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத அதுவே ஸ்கேன் பண்ணிடுது. அதனால் அதை நம்ம தனியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. இப்போ கியா ரெண்டல் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஏர்போர்ட்லேருந்து 10 minutes ட்ராவல் பண்ணி வந்தாலே பேர்ல் ஹார்பர் வந்துருச்சு. இது தாங்க வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த World War IIவையே திருப்பி போட்ட பேர்ல் ஹார்பர். இந்த பேர்ல் ஹார்பர் பற்றி நீங்கள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, நம்ம புக்கில் படிச்சிருப்போம். இன்றைக்கி அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே தான் அந்த இன்சிடெண்ட் நடந்துச்சு. அந்த ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்த இடத்த தான் உள்ளே போய் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இந்த பேர்ல் ஹார்பர் அப்படிங்கிறது World War IIவோட ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். ஏன்னா அது வரைக்கும் US வந்து நியூட்ரல் ஸ்டாண்டில் இருந்தாங்க, யார் கூடயும் சேரலை World War IIவில். இந்த பேர்ல் ஹார்பர் அட்டாக்குக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஜப்பானுக்கு எதிரான அட்டாக்கில் வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பித்தாங்க. இந்த பிளேஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா USS அரிசோனா மெமோரியல் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா USS ஓக்லஹாமா, அந்த மாதிரி நிறைய ஷிப்ஸோட பேட்டில் ஷிப்ஸோட மெமோரியலாக அங்கங்கே வச்சுருக்காங்க. பட் ஆனால் இங்கே வந்து எப்போவுமே யூஎஸில் எந்த மெமோரியல் வச்சுருந்தாலும் அதில் ரொம்ப வந்து காசு டிக்கெட்லாம் போட மாட்டாங்க. இங்கே வந்து ஒவ்வொரு மெமோரியலுக்கும் உள்ளே போய் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா $90 $100 அந்த மாதிரி 2 hours உள்ளே போயிட்டு கைடட் டூர் மாதிரி உள்ளேயே வந்து அந்த ஷிப்போட கீழே பாட்டம்லாம் காட்டுற அளவுக்கு டூர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பட் ஆனால் அதெல்லாம் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது. நாங்கள் எந்த டூர்ஸும் எடுக்கலை. நாங்கள் வந்து எங்களுக்கு டைமும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதனால் நாங்கள் இங்கேருந்தே வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஹிஸ்ட்ரியெல்லாம் அங்கேருந்தே தெரிஞ்சுக்கிட்டோம். ரீட் பண்ணுறதுக்கு நிறைய ஹிஸ்ட்ரி இருந்துச்சு அங்கேயே. இதுதான் பார்த்தீங்கன்னா USS அரிசோனாவோட ஆங்கர். ஒரு ஆங்கர் இங்கே வச்சுருக்காங்க, இன்னொரு ஆங்கர் வந்து அரிசோனாவில் இருக்கிற மெமோரியலில் வச்சுருக்கிறதா அங்கே போட்டிருந்தாங்க. அந்த USS அரிசோனா தான் ரொம்பவே வந்து பெரிய பேட்டில் ஷிப். அதில் தான் நிறைய பேர் 1100க்கும் மேற்பட்டவங்க இறந்து போன ஒரு பேட்டில் ஷிப்பு. டோட்டலாகவே இந்த அட்டாக்கில் வந்து 2400க்கும் மேற்பட்டவங்க இறந்துருக்காங்க, 1300க்கும் மேற்பட்டவங்க வந்து காயமடைஞ்சிருக்காங்க. அதில் நிறைய பேர் இந்த USS அரிசோனாவில் தான் இறந்துருக்காங்க. அங்கே காட்டுறேன் பாருங்கள், ஜூம் பண்ணி, அதுதான் அந்த USS அரிசோனா.
பேட்டில் ஷிப். அதுக்குள்ளே வந்து பெரிய மெமோரியல் வச்சுருக்காங்க. கீழே வந்து அந்த பாட்டம்லாம் எப்படி இருக்குன்னா அதுக்குள்ளே காட்டுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அங்கே நிறைய இப்போ உள்ள நிறையா ஷிப்ஸு அதெல்லாம் அங்கே நிற்கிது. இங்கேருந்து நிறைய டூர்ஸ் கிளம்புது. அந்த சைட்லேருந்து நிறைய போட்டில் அப்படியே டூர் மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க அதை பார்க்குறதுக்கு. இது ஒரு மெமோரியல் இருக்குது. இது என்ன மெமோரியல்னு தெரில. ஆனால் இங்கே நிறைய உள்ளே இருக்குது. உள்ளே போய் டிக்கெட் எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இன்னும் நிறையா அங்கே மெமோரியல்ஸ் இருக்குது. டிசம்பர் 7ஆம் தேதி 1941 வருஷம் ஒரு சண்டே மார்னிங் ரொம்பவே அமைதியாக காலையில் 7 மணிக்கு இருந்திருக்கு. அப்போ வந்து ரொம்ப அமைதியாக இருந்த இந்த பேர்ல் ஹார்பர் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானிய படைகள் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பித்ததை இவங்க எல்லாருமே வந்து ஏதோ வந்து ட்ரில் தான் நடக்குது, ஏன் சண்டே அன்னைக்கு ஏர் ட்ரில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே இருந்த எல்லாரும் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்படி அவங்க நினச்சிட்டு இருந்து என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்குள்ளேயே ஜப்பான் வந்து 2 மணி நேரம் தொடர்ந்து அட்டாக் பண்ணி அவங்களோட நிறைய பேட்டில் ஷிப், அதாவது 8 பேட்டில் ஷிப் அங்கே நின்றுருக்கு, அதில் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க. அதில் வந்து அரிசோனா அப்படிங்கிறத தான் வந்து ரொம்ப அவங்களால அட்டாக் பண்ணவே முடியலை. 9 மணிக்கு அவங்களோட தாக்குதல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இவங்க நினச்சி திரும்பி எல்லாரையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே திரும்பவும் 9 மணிக்கு அண்டர் ஆர்மர் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதாவது கடலுக்கடியில் அவங்களோட யுஎஸ்எஸ் அரிசோனாங்கிற பேட்டில் ஷிப்பை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது வந்து பெரிய அட்டாக்காக நடந்திருக்கு. ஏன்னா ரொம்ப நேரம் அது வந்து அந்த யுஎஸ்எஸ் அரிசோனா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அதை அட்டாக் பண்ணி அதை அவங்களால தகர்க்கறதுக்கு ரொம்ப டைம் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 45 மினிட்ஸ் போராடி அந்த பேட்டில் ஷிப்பை டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணி அதிலிருந்து 1400க்கும் மேற்பட்டவங்கள கொன்னுட்டாங்க. இந்த மெமோரியலில் இங்கே என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த பேட்டில் ஷிப்பில் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க, அதில் யார் யார் என்னவா இருந்தாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும், அதுக்கப்புறம் இதில் என்னென்ன பேட்டில் ஷிப்ஸ்லாம் வந்து யூஎஸ் கிட்ட இருந்துச்சு, அதோட பவர் என்ன, அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் இங்கே இருக்குது ஃபுல்லாகவே. ஜாப்பனீஸ் வந்து இந்த அட்டாக்குக்கு அவங்க யூஸ் பண்ண கோட் வேர்டு வந்து டாரோ 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 அப்படின்ற கோட் வேர்டை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேர்டு அவங்க சொல்லி முடிக்கும் போது, அதாவது இந்த மிஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கான கோட் வேர்டு. இங்கே பசங்களுக்காக இந்த ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தோம். இது விஆர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. நாங்கள் வந்து யூஎஸ்எஸ் அரிசோனாக்குள்ளே அண்டர் கிரவுண்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு விஆர் ஆக்டிவிட்டி எடுத்தோம். பசங்க 2 பேரும் வந்து மேலேருந்து அட்டாக் பண்ணும்போது அவங்களோட விஆர் எப்படி இருக்கும், ஏர் ரைடில் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க 2 பேரும் அது பார்த்தாங்க. நாங்கள் வந்து அந்த சம்மரின்குள்ளே போய் அது எப்படிலாம் இருந்துச்சு, அது அந்த சம்மரினோட ஆங்கர் அதெல்லாம் காட்டுற மாதிரியான விஆர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதை பார்த்தோம். அதில் வந்து கொஞ்சம் ஹிஸ்ட்ரியும் சொல்லுவாங்க. அது கேட்டுக்கிட்டே நம்ம அதை அப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வரலாறு பற்றி தெரிஞ்சுக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து World War II அப்போ நடந்த இந்த முக்கியமான இன்சிடெண்ட்டை பற்றின நிறைய வரலாறுகளை அங்கங்கே எழுதி வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து உள்ள ஒரு தேட்டர் மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு இன்சிடெண்ட் எப்படிலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறத வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அன்றைக்கி காலையில் எப்படி இருந்துச்சு, எப்படி அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க, எத்தனை மணிக்கு வந்து 7 மணிக்கு அட்டாக் பண்ணாங்க, அப்புறம் திருப்பி 9 மணிக்கு பண்ணாங்கங்கிறதெல்லாம் அங்கே உள்ள அந்த தேட்டர்லேயே அவங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷனாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து சில பொருட்கள் அப்போ இருந்து அந்த ஷிப்லேருந்து ரெக்கவர் பண்ண பொருட்கள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த டைமில் யூஸ் பண்ண நிறைய பொருட்களை பத்திரமாகவே வச்சுருக்காங்க. இதுதான் அந்த தேட்டர் மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே வரலாற்று சம்மந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன், அதில் வந்து அதில் இன்வால்வ் ஆன நிறைய முக்கியமான ஆர்மி பீப்புளோட இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் இருக்குது. இந்த பெல் வந்து யுஎஸ்எஸ் அரிசோனாலேருந்து ரெக்கவர் பண்ணது. இந்த பெல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ரொம்ப மிஸ்டியாக இருக்கிற டைமில் வந்து நம்ம வந்து இந்த பெல்லை அடித்து தான் வந்து எல்லாரையும் வந்து அவங்களோட இடத்துக்கு வர வைப்பாங்களாம். யுஎஸ்எஸ் அரிசோனாலேருந்து கடைசியாக அட்டாக்குக்கு அப்புறம் இந்த பெல்லை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு பெல்லையும் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் டக்சன் அப்படிங்கிற இடத்துல, அதாவது அரிசோனாலேயே இருக்குது. ஆங்கர்லேயும் ஒரு ஆங்கர் எங்கே வச்சுருக்காங்க, இன்னொன்று அரிசோனாவில் வச்சுருக்கிற மாதிரி இந்த பெல்லையும் அப்படி தான் வச்சுருக்காங்க. இதுதான் ஃபுல்லாக அந்த மெமரிஸ், அன்னைக்கு டேயில் உள்ள மெமரிஸ்லாம். அதில் ஒர்க் பண்ண நிறைய நர்ஸு, டாக்டர்ஸ் அவங்க பேசுகிறது அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வச்சுருக்காங்க. அன்றைக்கி எப்படி இருந்துச்சு அவங்களோட நாள், காலையில் 7 மணிக்கு பீஸ்ஃபுல்லாக ஆரம்பித்த நாள், அன்றைக்கி டே ஃபுல்லாக எப்படி ஒர்க் பண்ணி எல்லாரையும் காப்பாற்றினாங்க. நிறைய பேர் உள்ளே மாட்டிக்கிட்டு வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி அலறும்போது வந்து உங்களுக்கு இன்றைக்கி டே லக்காக இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பொழைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்தவங்க அவங்கள ரொம்ப
காப்பாற்ற ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு பக்கம் அட்டாக்கும் நடந்துட்டு இருந்திருக்கு. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அந்த ஒன்னொன்னையும் பார்க்கும்போது, அந்த நாளுக்கே நம்மள கூட்டிட்டு போற மாரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். எந்த ஒரு பிரச்சனைக்கும் வாருங்கிறது ஒரு தீர்வு கிடையாது. அத காப்பாத்துனவங்களோட ட்ரெஸ்ல எவ்வளோ ரத்தம், எவ்வளோ இதுன்னு பாருங்க. இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு மனுஷன் இனத்த அழிக்கிற அளவுக்கு நமக்கு சண்டைகள் வந்து தேவையே கிடையாது. ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு சண்டை வந்துச்சுனாலே, அது ஒரு பெரிய இம்பேக்ட் தான் யாருக்கா இருந்தாலும். அதுதான் எனக்கு அதில தோணிச்சு. இப்படி ஒரு கனத்த இதயத்தோட இங்கேருந்து நம்ம வெளியே வந்து அடுத்து போக போகிறது ஒரு பிரம்மாண்டமான காட்டுக்கு தான். அந்த காட்டில் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ரொம்பவே பயங்கரமான மிருகங்கள் நம்மளை மிரட்டின இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். இப்போ போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு தான். நம்ம இப்போ போகிறதே வந்து காட்டுக்குள்ளே மாறி, ஆனால் காட்டுக்குள்ளே நல்ல ரோடு போட்டு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த இடம். ஆனால் நாங்கள் போகிற வழியெல்லாம் செம மழை. மழை பெஞ்சோடனே அந்த காடு இன்னும் ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த வீடியோவில் என்னால் அவ்வளோ நல்லா எடுக்கவும் முடியல. ஏற்கனவே மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால அது வந்து சரியாக தெரியவே இல்லை. அந்த காரோட கிளாஸை இறக்கி விட்டுட்டு எடுத்தாலும் எனக்கு சரியாக தெரியவே இல்லை. என்னால் இந்த அளவுக்கு தான் எடுக்க முடிஞ்சுச்சு. ஆனால் கண்ணில் நேரில் பார்க்கும்போது இதை விட ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த காடு. இந்த காட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கௌலா ராஞ்ச் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போக போகிறோம். அந்த கௌலா ராஞ்ச் அப்படிங்கிற இடம் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நிறைய சினிமா ஷூட்டிங் எடுப்பாங்க. ஹாலிவுட் மூவிஸ் நிறையா ஷூட்டிங் எடுத்த இடம் தான் அது. அந்த இடத்துல தான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போய் டைனோசரெல்லாம் காட்டுனாங்க. ஆமாம், கரெக்டு தாங்க. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு டைனோசரை வந்து இப்படி ஒரு இடத்துல தான் அது வாழ்ந்திருக்கும் அப்படின்னு நம்ம மனசில் நம்மளை நம்ப வச்ச இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். இப்போ நாங்கள் மூவி செட் டூருக்கு அந்த பஸ்ஸில் கிளம்பிட்டோம். லைட்டாக தூறல் போட்டுட்டு தான் இருக்குது. இப்போ நாங்கள் ஜுராசிக் பார்க் ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி. இது வந்து பேர்ல் ஹார்பர் அட்டாக்குக்கு அப்புறம் ஆர்மி பீப்புள் வந்து உள்ளே பதுங்கி இருக்கிறதுக்கான ஒரு இடம் மாதிரி, உள்ளேயே தூங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சுட்டு உள்ளே இருப்பாங்க போல இருக்குது. இதுவும் ஒரு சின்ன சின்ன பங்கர் மாதிரி அதுக்குள்ளே இருந்து அட்டாக் பண்ணுறதுக்கு. இந்த பேர்ல் ஹார்பர் அட்டாக் அப்புறம் இந்த இடத்த அதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ மோஸ்ட்டாக வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா மூவி செட்டுக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் ஃபார்மிங்க்கும் தான் யூஸ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோட்டு நம்ம ஊரில் இருக்கும்ல அந்த மாதிரி கோட்லாம் நான் இங்கே வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் தான் நம்ம வந்து இந்த முடி இல்லாமல் அந்த மாதிரி கோட்டை வந்து நான் இங்கே வந்ததுலேருந்து பார்த்ததே இல்லை. இங்கே வந்து அந்த மாதிரி கோட் இருக்கு. ஏன்னா இங்கே கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர் கிடையாது. இந்த மழை டைமில் கூட நம்மளால் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் குளிர் இருந்துச்சு. நம்ம ஊர் டிசம்பர் மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பாருங்களேன், ரொம்பவே அழகாக இருக்குது. இதுக்குள்ளெல்லாம் வந்து டைனோசர் நடந்து போகிற மாதிரி வந்து எப்படி அவர் வந்து கற்பனை பண்ணார் அந்த டைரக்டரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாழைத்தோப்பு, ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க போல இருக்குது. இங்கே நிறையா அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்ஸ். இது வந்து ப்ரைவேட் ஓன்டு லேண்டு தான். இது வந்து இந்த ப்ரைவேட் ஓன்டு லேண்டை வந்து இந்த மாதிரி டூர்ஸுக்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து மூவி செட் டூர் நாங்கள் எடுத்தது. இது வந்து ஃபுல்லாக பன்னி வளர்க்குற இடம் வச்சுருக்காங்க. பன்னிக்கு வந்து ஹவாயனில் வந்து பூவா அப்படின்னு போட்டிருந்தாங்க. இங்கே கோகோ ட்ரீஸ்லாம் வேறு நிறைய தொங்கிட்டு இருந்துச்சு. அதில் அப்படி அந்த சாக்லேட் தயாரிப்பாங்களா அந்த கோகோ ட்ரீஸ் இருந்துச்சு. அப்புறம் நிறைய வாதாங்காய் மரம் இருந்தது. இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால வந்து இவங்க ஃபார்மிங்கும் பண்ணுறாங்க. இப்படி மூவி செட்டுக்கு வந்து ரெண்ட்டுக்கும் விடுறாங்க. அங்கங்கே வந்து மூவி செட்டோட அந்த போர்டு வச்சுருக்காங்க. லாஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்ல, அது ஒரு மூவி. அப்புறம் ஜுராசிக் வேர்ல்டு, அப்புறம் ஸ்கல் ஐலாண்டு இங்கே தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜுமான்ஜி கூட இங்கே தான் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு 10-15 மூவி அந்த ஒவ்வொரு வந்து போர்டாக வச்சுருந்தாங்க. அந்த மூவிஸ்லாம் இங்கே தான் எடுத்திருக்காங்க இந்த இடத்துல. இது ஒரு மூவி எடுத்த இடம் தான். ஆனால் எனக்கு இங்கிலீஷ் மூவிஸ் அவ்வளோவா தெரியாது. இது வந்து ஜுமான்ஜி எடுத்த இடம் போல் இருக்குது. அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இந்த சீனில் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப நிறைய இங்கிலீஷ் மூவிலாம் பார்த்ததில்ல, அதனால் எனக்கு அவ்வளோ வந்து அது தெரில. ஆனால் இந்த இடம் அவ்வளோ ஆப்டாக இருந்துச்சு. இது வந்து பேர்ல் ஹார்பர் அப்படின்னே ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்தில் வந்து இந்த அட்டாக்லாம் பண்ணும்போது உள்ள விஷயங்களை இங்கே எடுத்திருக்காங்க. இந்த ஹட்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஊர் ஹவாயன் மக்கள் இந்த மாதிரி ஹட்டு தான் வந்து செஞ்சு வாழ்ந்திருக்காங்க. இது நம்ம ஊர் ஸ்டைல் வந்து குடிசையை வந்து தான் ஞாபகப்படுத்துது. அதுக்கப்புறம் இதுதான் ஸ்கல் ஐலாண்டு.
படம் எடுத்த செட்டு. இங்கே பாருங்கள் எப்படி வந்து அப்படியே எலும்பு கூடெல்லாம் குமிச்சு போட்ட மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு அனிமல் வந்து ஃபுல்லாக வந்து பயங்கரமான மிருகம் வாழ்கிற இடம் மாதிரி எப்படி செட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கடல் இருக்குது. அதனால் உங்களுக்கு அந்த ஜுராசிக் வேர்ல்டு மூவியில் கடல்லேருந்து அவங்க அப்படியே தப்பிச்சு வந்து அந்த கடற்கரையில் வந்து ஒரு காட்டுக்குள்ளே நுழையிற மாதிரிலாம் காட்டுவாங்கள்ல, அது எல்லாமே இங்கேருந்து எடுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட மூவி டூர் முடிஞ்சிருச்சு. அது ஒரு 2 ஹவர்ஸ் டூரு. ஆனால் 1 1/2 ஹவர்ஸ்லேயே முடிஞ்சிருச்சு. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப மழையாக இருந்ததுனால யாருமே பஸ்ஸை விட்டு ரொம்ப நேரம் இறங்கி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கல. அதனால் ஒரு 1 1/2 ஹவர்ஸ்லேயே முடிச்சு எங்களுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்போ எதிர்த்தாப்புலேயே வந்து ஒரு பீச் இருந்துச்சு. அதனால் சரி அந்த பீச்சை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பீச்சுக்கு இறங்கிட்டோம். பசங்க தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. டெய்லி ஏதாவது ஒரு பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு. ஏன்னா இங்கே எங்களுக்கு பாஸ்டனில் பீச்சில் இது வரைக்கும் தண்ணியில் கால் வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ வெயில் காலமாக இருந்தாலுமே தண்ணி ரொம்ப குளிரும். அதனால் வந்து இங்கே நாங்கள் வந்து பீச்சுக்கு வந்தோம். அந்த தூரத்தில் தெரிகிற ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சீக்ரெட் ஐலாண்ட். அதை வந்து மேன்ஸ் ஹேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. 2 ஆக்டிவிட்டீஸையும் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டில் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு போகலான்னு பிளானில் இருக்கோம். அதுக்காக நாங்கள் இப்போ ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை தேடி தான் போய்கிட்டு இருக்கோம். திரும்பி போகிற வழியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அதே இடத்து வழியாக தான் திரும்பி போகிறோம். நான் போகும்போதே பார்த்தேன், இந்த மலையில் 3 அருவி விழுந்துட்டு இருந்துச்சு. சின்ன நீர் கோடு மாதிரி விழுந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? அந்த அருவியை வந்து திருப்பி எடுக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் ஆனால் எடுக்க முடில. போகும்போது நான் எடுக்கிறதுக்குள்ளே கிராஸ் ஆகிடுச்சு. மழையும் ரொம்ப பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ மழை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதனால் லைட்டாக அதை எடுத்தேன். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதில் பார்க்க. இப்போ போகிற வழியிலலாம் பார்த்தீங்கன்னா சுகர் கேன் ஜூஸ் விற்றுட்டு இருந்தாங்க. நிறைய கடைகள்லாம், அதாவது நம்ம ஊர் மாதிரி இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் விற்கிறது, இங்கே நம்மளுக்கு வெளியே வச்சே கரும்பு சாறு, அப்புறம் வந்து இளநீ எல்லாமே கிடைக்கிது. அதுக்கப்புறம் இந்த ஊரில் ஃப்ரூட்ஸ் வந்து எல்லாமே அதான் நம்ம ஊர் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா கிடைக்கிது. பைனாப்பிள் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா கிடைக்கிது. டோல் பிளான்டேஷனில் தான் வந்து பைனாப்பிள் வந்து விளையுது. நாங்கள் இன்றைக்கி போகலான்ட்டு இருந்தோம். பட் ஆனால் டைம் இல்லை, மழையாகவும் இருந்ததுனால டோல் பிளான்டேஷனை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம் எங்களோட ஆக்டிவிட்டியிலேருந்து. அங்கே தான் வந்து பைனாப்பிள் ஃபுல்லாக விளைய வைக்கிறாங்க. இந்த வீடெல்லாம் பாருங்களேன், நம்ம ஊரில் இருக்கிற வீடு மாதிரியே இருக்குது. முருங்கை மரம் அவ்வளோ இருந்துச்சு. அங்கே பாருங்கள் முருங்கை மரம், அதில் முருங்கை காயாக வந்து நிறைய வீட்டில் அப்படி காய்ச்சி தொங்கிச்சு. முருங்கை மரத்தில் வந்து அதே தான் நான் எடுத்துக்கிட்டே வந்துருந்தேன். பார்த்துட்டு நம்ம ஊரில் இருக்க எல்லா மரமும் இங்கே இருக்குது. தென்னை மரம், மாமரம், முருங்கை மரம் எல்லாமே இருந்துச்சு. எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வாழை மரம், அப்படியே நம்ம அந்த வீடு செட்டப் எல்லாமே பப்பாளி மரம், அதுக்கப்புறம் இது எல்லாமே எல்லா வீட்லேயும் வச்சுருக்காங்க. முருங்கை மரம்லாம் எல்லா வீட்லேயும் இருந்துச்சு. இந்த ரோட்டில் அப்படியே முருங்கைக்காயாக காய்ச்சி தொங்குது அந்த மரத்தில். இந்த ஊரோட பியூட்டி என்னென்னா, இப்போ தான் வந்து அப்படியே வந்து காடு மாதிரி இருந்துச்சு. அப்படியே வந்து உங்களுக்கு டக்குன்னு சிட்டி, டவுன் டவுன் இதெல்லாம் வந்துடுது. சின்ன ஐலாண்டு தான், ஆனால் வந்து எல்லாமே உள்ளே இருக்கிறதுனால உடனேவே வந்து உங்களுக்கு சிட்டி வந்துருச்சு. இங்கே வந்து இந்த நியூ காம்னா கிச்சன் அப்படிங்கிற ஹோட்டலில் தான் இப்போ சாப்பிட போகிறோம். இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா டவுன் டவுனுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் பார்க்கிங் வந்து பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஒரு சின்னதாக 4-5 கார் பார்க் பண்ணுற மாதிரி பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் எப்போ போனாலும் அதில் வந்து ஒரு 4-5 டேபிள் ஆளுங்க வந்து இருந்துகிட்டே இருக்காங்க. இந்த ஊரில் இவ்வளோ இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் வந்து நிறைய பேர் வராங்க. அப்புறம் இந்த ஸ்ட்ரீட்டு பார்த்திங்கன்னா பழனி அவென்யூ இந்த ஸ்ட்ரீட்டுக்கு பேர். இந்த ஸ்ட்ரீட்டில் தான் இந்த கடை இருக்குது. பழனி அவென்யூன்ற பேரை பார்த்தோன்னே நான் உடனே வந்து அந்த வீடியோ எடுத்தேன்.
இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வந்துருச்சு. ரொம்ப நாளாக இந்தியன் ஃபுட்டே சாப்பிடல 4 நாளா. அதனால் நாங்கள் வந்து அப்படியே இன்றைக்கி இந்தியன் ஃபுட்டு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இது காம்ப்ளிமெண்ட்ரி ரைஸு இந்த தந்தூரிக்கு கொடுத்தது. அதுக்கப்புறம் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு கேரட் அல்வா சாப்பிட்டோம். இது எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் காரை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஹோட்டலுக்கு கிளம்ப வேண்டியதான். என் ஹஸ்பண்ட் எங்களை வந்து ஹோட்டலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டல் கார் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஷட்டில் பிடிச்சி ஹோட்டலுக்கு அவங்களும் வந்துடுவாங்க. இதோட இன்றைக்கி வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஹவாயில் ஹொனலுவில் இன்னும் நிறைய இடங்களை நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு பாய் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.